இருக்கிறதுலயே வந்து எல்லா பண்டிகையும் விட மோர் தென் ஸ்பெஷல், மோர் ஸ்பெஷலா இருக்கக்கூடிய ஒரு நாள் உண்டு ஒன்றெனில் அது ஆடி கிருத்திகை தான். ஆடி மாத கிருத்திகை அன்று எவர் ஒருவர் முருகப்பெருமானை எண்ணி விரதம் மேற்கொண்டு முருகப்பெருமானை வழிபாடு செய்கிறாரோ அவர்கள் நினைத்ததெல்லாம் நான் நடத்தி கொடுப்பேன் என்று சிவபெருமான் வாக்கு கொடுத்ததாக சொல்வார். அப்ப சிவனே வந்து இந்த ஆடி கிருத்தி அன்னைக்கு யாரெல்லாம் விரதம் இருக்கீங்களோ அவங்களுக்கு கேட்டதெல்லாம் டக்கு டக்கு டக்குன்னு கொடுக்கறதுக்கு, ஏன்னா மனசு வந்து கொடுக்காத ஆளே கொடுக்குறாரு அப்படின்னா அந்த நாள் எவ்வளவு விசேஷமான நாளாக இருக்கும் யோசிச்சு பாருங்க. இருக்கிறதுலே ரொம்ப 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 கஷ்டமா தவம் இருந்து அடைய வேண்டிய ஒரு ஆள் யாரு அப்படின்னா முருகனா. சேச்ச நம்மளாம் கூப்பிட்டோடனே வந்துடுவாரு, நல்ல பிள்ளை சமத்து. அம்பிகையா அம்மான்னு சொன்னாலே ஓடி வந்துடுவா. பிரம்மாவா உன்ன மாதிரி உண்டான்னு புகழ்ந்தாலே ஓடி வந்துடுவாரு. மகாவிஷ்ணுவா ஐயோ ஐயா உன்னை விட்டா எனக்கு காப்பாத்துறதுக்கு ஆள் இல்லைன்னு சொன்னா ஓடி வந்துடுற. ஆனா எல்லாத்தையும் பார்த்து பொறுமையா உன் கர்மாவுக்கு தகுந்த மாதிரிதான் உனக்கு பலன் கொடுப்பேன், நான் வரணும்னா நான் முடிவு பண்ணணும்னு சொல்லி அப்படியே கெத்தா இருக்கக்கூடிய ஆள் யாரு? மிஸ்டர் சிவன் தான். இல்ல அவரே இறங்கி வந்து ஆடி மாதத்தன்னைக்கு கிருத்திகை அன்னைக்கு யாரு வந்து விரதம் மேற்கொள்கிறாரோ அவர்களுக்கு கேட்டதை கேட்டபடி நான் வருவேன் என்று உத்தரவாதம் கொடுத்து விட்டு சென்றதாக புராணங்கள் கூறுகிறது என்றால் இந்த ஆடி கிருத்திகை எவ்வளவு சிறப்பு வாய்ந்ததாக இருக்கும்.